ஹரே கிருஷ்ணா. மாதாஜி எந்த சாப்டர் இருக்கா? 25 கரெக்டா? ஓகே, ஆரம்பிச்சிடலாம். யாந்தி தேவ விருதான் தேவான். படிங்க மாதாஜி. பித்ரும் யாந்தி பித்ருப்ரதः பித்ருன் யாந்தி பித்ருவர்தா பூதானி யாந்தி பூதேஜ்யா பூதானி யாந்தி பூதேஜ்யா யாந்தி மத்யாஜ்னோபிமா. ஒரே நிமிஷம் மாதாஜி. சத்யா மாதாஜி 9.25 we are reading. ஓகே, படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேவர்களை வழிபடுவர்கள் தேவர்களிடையே நட்பர், முன்னோர்களை வழிபடுவர்கள் முன்னோர்களுடன் செல்வார், பூதங்களை வழிபடுவர்கள் பூதங்களிடையே பிறப்பார், மேலும் என்னை வழிபடுவர்கள் என்னுடனே வாழ்வார். பொருளுரை: யாரேனும் சந்திரன், சூரியன் அல்லது வேறு ஏதேனும் லோகத்திற்கு செல்ல விரும்பினால் அந்த குறிப்பிட்ட நோக்கத்திற்காக சிபார்சு செய்யப்பட்டுள்ள வேத கொள்கைகளை பின்பற்றி அந்த இலக்கை அடையலாம். தர்ச, பௌர்ணமாசி போன்ற வேத வழிமுறைகள் இதற்கு உதவுகின்றன. இத்தகைய வழிமுறைகள் வேதங்களின் கர்மகாண்ட பகுதிகளில் விரிவாக விளக்கப்பட்டுள்ளன. பல்வேறு ஸ்வர்கலோகங்களில் வீற்றுள்ள பற்பல தேவர்களை வழிபடுவதை அவை சிபாசு செய்கின்றன. அதுபோல் ஒரு குறிப்பிட்ட யாகத்தை செய்து பித்ருலோகத்தை அடையலாம். அதுபோலவே பற்பல பூதலோகங்களுக்கு செல்ல முடியும். அங்கு ஒருவன் யாசுனாக, ராட்சசனாக அல்லது பிசாசாக ஆகலாம். பிசாசு வழிபாடு கற்பு கலை அல்லது கற்பு வித்தை எனப்படுகிறது. இந்த கலையை பலர் பயிற்சி செய்கின்றனர். அவர்கள் அதனை ஆன்மீகமாக கருதுகின்றனர். ஆனால் அச்செயல்கள் முழுமையான பௌதிக செயல்களே. அதுபோலவே புருஷோத்தமரான முதுமுலர் கடவுளை மட்டும் வழிபடும் தூய பக்தன் வைகுண்டத்தையும் கிருஷ்ணலோகத்தையும் சந்தேகமின்றி அடைகின்றான். தேவர்களை வழிபடுவதால் சர்வலோகத்தையும், பித்ருக்கள் வழிபடுவதால் பித்ருலோகத்தையும், கருப்பு கலையை பயிற்சி செய்வதால் பூதங்களின் லோகத்தையும் அடைய முடியும் என்றால் தூய பக்தன் கிருஷ்ணர் அல்லது விஷ்ணு லோகத்தை ஏன் அடைய முடியாது என்னும் கருத்தை இந்த முக்கியமான பதத்திலிருந்து மிக எளிமையாக புரிந்து கொள்ளலாம். துரதிருஷ்டவசமாக கிருஷ்ணரும் விஷ்ணுவும் வாழக்கூடிய அந்த தன்னிகரற்ற லோகத்தை பற்றிய தகவல் பலருக்கு தெரிவது இல்லை. அதனை அறியாத மக்கள் வீழ்ச்சி அடைகின்றனர். அறிவுவாதிகளும் கூட பிரம்மஜோதியில் இருந்து வீழ்ச்சி அடைகின்றனர். எனவே ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் அனைவரும் தங்கள் வாழ்வை பக்குவப்படுத்திக் கொண்டு எளிமையாக முழுமுதற் கடவுளின் திருநாட்டிற்கு திரும்பி செல்லலாம் என்னும் தனிகரற்ற செய்தியை மனித சமுதாயம் முழுவதற்கும் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் பரப்பி கொண்டுள்ளது. இது ரொம்ப முக்கியமான ஒரு வேர்ஸ். ஓகே, ஏன் தெய்வ வழிபாடு வேண்டாம் அப்படின்னு சொல்லி தெய்வ வழிபாடு பண்ணோன்னா அந்த தேவன் மேலே ரொம்ப அட்டாச் ஆகிட்டா அந்த லோகத்துக்கு போயிடும். அது பௌதிக லோகத்துல தான் இருக்குது. ஓகே, ஆன்மீக லோகம் போக முடியாது. அப்புறம் அந்த ராட்டின சுத்த மாதிரி தான் ஒரு சமயம் மேலே வருது, அப்புறம் கீழே வருது, கீழ் லோகத்துக்கு வருது, அப்புறம் மேல் லோகம் அப்படியே போயிட்டே இருக்கணும், வெளியே வர முடியாது. இந்த லோகம், மேல் லோகம், கீழ் லோகம், மத்திய லோகம், இந்த 3 லோகத்தையும் தாண்டி தான் ஆன்மீக லோகம். ஓகே, அதுக்கு என்ன பண்ணணும்? கிருஷ்ணனுடைய பக்தி பண்ணால் தான் முடியும். ஆனால் சில பேருக்கு எதுக்காக பக்தி பண்ணணும்னு கூட தெரில. நம்ம இடுப்பு வலி சரியாகணும், மண்டை வலி சரியாகணும், அம்மாவுக்கு ஆப்ரேஷன் ஆகும் சரியாகிடும், இப்படி நினச்சி பக்தி பண்ணுறான். ஓகே, ஆக்சுவலாக அது நோக்கம் இல்லை. இது இந்த உலகத்துலேருந்து ஒரு கஷ்டங்களில் மொத்தமாக ஒருத்தர் விடுதலை அடைந்து அந்த லோகத்துக்கு போயிடும். ஆனால் இந்த லோகத்தில் இருக்கும்போது நம்ம சர்வே பண்ணல, அதையும் கிருஷ்ணா ஹெல்ப் பண்ணுறாரு. அவருக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொடுத்து கிருஷ்ணா ரெடி பண்ணுறாரு. அவர் அந்த லோகத்துக்கு வருது. ஓகே, ஸோ அதனால் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அது. நம்ம குழந்தைங்களாம் சொல்லி தரணும். இல்லைன்னா அவங்க டெமிகாலை வர்ஷிப் பண்ணி என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய வாழ்க்கை வீணாயிடும். அவ்வளோதான். 26 சரோஜ மாதாஜி படிங்க. பத்ரம் புஷ்பம் ஃபலம் தோயம் யோ மே பக்த்யா பிரயச்சதி ததஹம் பக்தி வஹ்ருதம் அஸ்னாமி பிரேதாத்மனஹ. அன்புடனும் பக்தியுடனும் ஒருவன் எனக்கு இலையோ பூவோ பழமோ நீரோ அளித்தால் அதனை நான் ஏற்கின்றேன். பொருளுரை: கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுவது புத்திசாலி மனிதனுக்கு அவசியமானதாகும். அவன் பகவானின் திவ்யமான அன்பு தொண்டில் ஈடுபடுவதன் மூலம் ஆனந்தமயமான நித்திய உலகில் நிரந்தர மகிழ்ச்சியை அடைய முடியும். அத்தகைய வியக்கத்தக்க பலனை அடைவதற்கான வழிமுறை மிகவும் எளிமையானதாகும். எந்த தகுதியும் இல்லாமல் ஏழைகளில் ஏழையாக விளங்குவோனும் இதனை பயிற்சி செய்ய முடியும்.
இதற்கு தேவையான ஒரே தகுதி பகவானின் தூய பக்தனாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமே. ஒருவன் யார் என்பதோ அவனது நிலை என்ன என்பதோ பொருட்டல்ல. ஒரு இலையோ சற்று நீரோ பழமோ நேர்மையான அன்புடன் பரமபுருஷருக்கு படைக்கப்படும் போது அதனால் திருப்தியுற்று அவர் அதனை ஏற்றுக்கொள்கிறார். இந்த வழிமுறை இவ்வளவு எளிதானதாகும். இவ்வாறு இது அகிலம் முழுவதும் பொருந்தக்கூடியதாகவும் எளிமையானதாகவும் இருப்பதால் கிருஷ்ண உணர்வை ஏற்பதில் யாருக்கும் எந்த தடையும் இருக்க முடியாது. இந்த எளிமையான வழிமுறையின் மூலம் கிருஷ்ண உணர்வை பயிற்சி செய்து நித்தியம் ஆனந்தம் மற்றும் அறிவு நிரம்பிய மிக உயர்ந்த பக்குவமான வாழ்வை அடைவதற்கு விரும்பாத முட்டாள் யார்? கிருஷ்ணர் அன்பான சேவையை மட்டுமே விரும்புகிறார், வேறு எதையும் அல்ல. கிருஷ்ணர் தனது தூய பக்தனிடமிருந்து ஒரு சிறு பூவை கூட ஏற்றுக்கொள்கிறார். பக்தன் அல்லாதவரிடமிருந்து அவர் எந்த படைப்பையும் ஏற்பதில்லை. அவர் தன்னில் முழுமையானவர் என்பதால் யாரிடமிருந்தும் அவருக்கு எந்த தேவையும் இல்லை. இருப்பினும் அன்பையும் பாசத்தையும் பதிந்து கொள்வதற்காக தனது பக்தன் படைப்பவற்றை ஏற்றுக்கொள்கிறார். கிருஷ்ண உணர்வை வளர்ப்பதே வாழ்வின் மிக உயர்ந்த பக்குவ நிலை. கிருஷ்ணரை அணுகுவதற்கான ஒரே வழி பக்தி தொண்டே என்பது வலியுறுத்துவதற்காக பக்தி எனும் சொல் இந்த ஸ்லோகத்தில் இருமுறை உபயோகிக்கப்பட்டுள்ளது. பிராமணன், பண்டிதன், மிகப்பெரிய செல்வந்தன், சிறந்த தத்துவவாதி முதலிய இதர நிலைகள் படைப்பவற்றை ஏற்கும்படி கிருஷ்ணரை தூண்ட முடியாது. பக்தி என்னும் அடிப்படை கொள்கை இல்லாவிடில் யாராக இருந்தாலும் எந்த பொருளாக இருந்தாலும் அதனை ஏற்கும்படி பகவானை தூண்ட முடியாது. பக்தி ஒருபோதும் காரணத்தை உடையது அல்ல. வழிமுறை நித்தியமானது. இது பூரணத்தில் தொண்டில் செய்யப்படும் நேரடி செயலாகும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட் சொல்ல கொடுத்துருக்காரு. பக்தின்ற சொல் ரெண்டு விட்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் கிருஷ்ணர் வந்து பக்தன்ட்டேருந்து அக்செப்ட் பண்ணிக்கிறார். அபக்தன்ட்டேருந்து அக்செப்ட் பண்ணுறதே கிடையாது, ஏற்றுக்கிறதே கிடையாது. துரியோதனன் வந்து தன்னுடைய மாளிகையே காலி பண்ணிட்டான், பேலஸையே காலி பண்ணிட்டான். கிருஷ்ணன் வரான்னு காலி பண்ணிவிட்டு துரியோதனன் சொல்கிறான், என் பேலஸையே நான் காலி பண்ணிட்டேன், நீங்கள் இங்கே இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். கிருஷ்ணன் அக்செப்ட் பண்ணல. உங்களுக்கு விருந்து சாப்பாடு ஏற்பாடு பண்ணிக்கிறேன், அதையும் அக்செப்ட் பண்ணல கிருஷ்ணன். கிருஷ்ணன் எங்கே போகிறார்? நேராக விதுரனுடைய வீட்டுக்கு போகிறார். அவர் தான் பக்தர். அவருடைய வீட்டுக்கு போயிட்டு அந்த அம்மா விதுரனுடைய அவங்க ஒய்ஃப் மாதாஜிக்கு வந்து கொடுக்குறாங்க பிரசாதம். எப்படி கொடுக்குறாங்க? பழத்தை உரித்து பழத்தை போட்டுட்டு தொலியை கொடுக்குறான். கிருஷ்ணரை பார்த்துட்டே எப்படி கொடுக்குறான். கிருஷ்ணர் அதை அன்பாக கொடுக்குறான், அப்படியே தொலியை சாப்பிட்டே இருக்கார். ஃபுல்லாக பழமாக கீழே கிடக்கு. விதுரன் வர்றாரு, என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டோட தான் அவருக்கு ஒரு இது கான்சியஸ் வராங்க அந்த மாதாஜி. ஓகே, ஸோ இந்த மாதிரி பக்தர்கள் என்ன கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணுவார் கிருஷ்ணர் அன்போட. ஆனால் அபக்தர்கள் வந்து மிகப்பெரிய சொத்தையை கொடுத்தா கூட என்ன பண்ணுவார்? கிருஷ்ணர் வந்து சீண்டே மாட்டார். ஓகே, இதை புரிஞ்சுக்கணும். பக்தியும் அன்பும் முக்கியம் இதில். அதனால் இந்த சேவை பண்ணாலுமே அது வந்து கிருஷ்ணருக்கு வந்து நம்ம அந்த ஃபீலிங்கோட சேவை பண்ணணும். கிருஷ்ணருக்கு பண்ணுறேன் இந்த மாதிரி நம்ம நினைப்பை கொண்டு வந்துக்கணும். நம்ம போட்டிக்கு பண்ணோன்னா அது என்ன ஆகிடும்? வேலையே தான், சேவை கிடையாது. கலாவதி மாதா நீங்கள் படிங்க. ஹரே கிருஷ்ணா. தன்னையே பரம அனுபவிப்பாளனாக ஆதி புருஷனாக எல்லா யாகங்களின் படைப்புகளின் நோக்கமாக நிலைநாட்டிய பகவான் கிருஷ்ணர் எத்தகைய யாகம் தனக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்பது குறித்து தனது விருப்பத்தை இங்கு வெளிப்படுத்துகிறார். ஒருவன் பரமனின் பக்தி தொண்டில் ஈடுபடுத்தி தன்னை தூய்மைப்படுத்த விரும்புகிறார். பகவானுக்கான திவ்யமான தொண்டு என்னும் வாழ்வின் குறிக்கோளை அடைய விரும்பினால் பகவான் தன்னிடமிருந்து என்ன விரும்புகிறார் என்பதை கண்டறிய வேண்டும். கிருஷ்ணரிடம் அன்பு செலுத்துபவன் அவர் எதை விரும்பினாலும் அதனை அளிப்பான். ஆனால் அவர் விரும்பத்தகாத கேட்காத பொருட்களை தவிர்ப்பான். எனவே மாமிசம், மீன், முட்டை என்பன போன்றவற்றை கிருஷ்ணருக்கு படைக்க கூடாது. அவர் அத்தகைய பொருட்களை விரும்பி இருந்தால் அவ்வாறு கூறியிருப்பார். மாறாக அவர் இலை, பழம், பூ, நீர் ஆகியவை கொடுக்க வேண்டும் என்று இங்கு தெளிவாக வேண்டுகோள் விடுக்கிறார். அவ்வாறு படைக்கப்படும் பொருட்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றும் கிருஷ்ணர் கூறுகிறார். எனவே மாமிசம், மீன், முட்டை என்பன போன்றவற்றை கிருஷ்ணர் ஏற்க மாட்டார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். காய்கறிகள், பழங்கள், தானியங்கள், பால், நீர் ஆகியவை மனிதனுக்கு தகுந்த உணவாகும். மேலும் கிருஷ்ணராலேயே பரிந்துரைக்கப்படுபவை.
இவற்றை தவிர நாம் உண்ணக்கூடிய மற்ற எந்த பொருளையும் அவர் ஏற்க மாட்டார். எனவே அத்தகு பொருட்களை அவருக்கு படைக்கக்கூடாது. மீறி அவற்றை நாம் அவருக்கு படைத்தால் அன்புடன் கலந்த பக்தியின் தளத்தை நம்மால் அடைய முடியாது. 3ஆம் அத்தியாயம் 13வது ஸ்லோகத்தில் யாகத்தின் பிரசாதம் மட்டுமே தூய்மையானது என்றும் வாழ்வின் முன்னேற்றம் அடைய விரும்புபவர்களுக்கும் பௌதிக பந்தத்திலிருந்து முக்தி பெற விரும்புபவர்களுக்கும் அதுவே ஏற்றது என்றும் ஸ்ரீ கிருஷ்ணர் விளக்குகிறார். அந்த ஸ்லோகத்தில் தங்களது உணவுப் பொருட்களை படைக்காமல் உண்பவர்கள் பாவத்தையே உண்கிறார்கள் என்றும் கூறுகிறார். வேறு விதமாக கூறினால் அவர்கள் உண்ணும் ஒவ்வொரு கவளமும் ஜட இயற்கையின் சிக்கலில் அவர்களது ஈடுபாட்டை மேலும் ஆழப்படுத்துகின்றது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் பாருங்க. யார் ஒருத்தர் பிரசாதம் சாப்பிடலையோ அது ஃபுல்லாக இதுதான் பாவம் தான். இது நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித்தரணும். நம்ம எப்பயுமே என்ன பண்ணுறோம், நம்ம நல்ல விஷயம் வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுறோம், உடனே குழந்தைங்களுக்கு சொல்லித்தருவோம்ல. அதையும் பக்தி மத்தியில் சொல்லித்தர மாட்டேங்குது குழந்தைங்க அவன் கேட்க மாட்டான். முடியும் அது நம்ம எஃபர்ட் போட்டே இருக்கணும். நமக்கு முதல்ல பறியணும். இது ரொம்ப பாவமான காரியம் சாப்பிட்றது, ஆஃபர் பண்ணாத சாப்பிட்றது. அதான் அந்த யஜ்ஞசிஷ்டம் சொந்தம் முச்சியந்தே சர்வகில் விஷய புஞ்சதே ராம்பாவா ஏ பசந்தி ஆத்ம காரணம். அது ஃபுல்லாக மிகப்பெரிய பாவம் தான். அதனால நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஓகே, எந்த ஒரு உணவு சாப்பிட்டாலுமே அது இந்த 4 கேட்டகரியில் இருக்கும். வெஜிடபிள், கிரெயின், ஃப்ரூட்ஸ், மில்க்ஸ், வாட்டர், அந்த மாதிரி. நான்வெஜ்ஜில் பக்கம் போகக்கூடாது. இல்லைன்னா என்ன ஆகிடுனா குழந்தைங்களுக்கு எது நல்லது கெட்டதுன்னே தெரியாது. அவங்க ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து எல்லாம் பண்ணுறேன்னு சொல்லி சாப்பிட்டு இந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்துருவோம். ஆசிரியர் ரெடி ஆகிட்டியா? அதுதான் என்ன பண்ணணும், நம்ம நல்லா ஷேர் பண்ணணும். 26 முடிய போகுது, 27. அதனால தான் நம்ம நல்லா சாண்ட் பண்ணணும், நல்லா ப்ரே பண்ணணும் கிருஷ்ணர்கிட்ட. நம்ம ரொம்ப பணிவாக இருக்கணும். நம்மளுடைய பிஹேவியர் மாற தான் நமக்கு சக்தி கிடைக்கும். நம்ம பேசுறது கேட்பாங்க. ஓகே, இல்லைன்னா கேட்கவே மாட்டாங்க. பரமாத்மா உள்ளேருந்து கம்யூனிகேட் பண்ணுவார், கேளு அப்படின்வார், அப்போ தான் கேட்பாங்க. ஓகே, நம்மளே ஓட்டையை வச்சுட்டு நிறைய நம்ம பணிவில்லை, நமக்கு சாண்டிங் சரியில்லை, நம்மளுடைய இது சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, நமக்கு எண்ணங்கள் சரியில்லைன்னா அது எப்படி அவங்க கேட்பாங்க? அதனால் நம்ம மேக்ஸிமம் எஃபர்ட் போடணும் நம்மளை மாற்றுறதுக்கு. ஓகே, அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சம் கேட்பாங்க. மலைவாசல் படிங்க. ஹரே கிருஷ்ணா. பரம உண்மை புலன்களற்றது என்னும் கருத்துடைய அருவவாதிகள் பகவத்கீதை இடையில விட்டாங்க மாதாஜி, இடையில விட்டாங்க. பட் ப்ரிப்பேரிங் நைஸ் அதுல போட்டுருக்காங்க மாதாஜி. அவர்கள் உண்ணும் ஒவ்வொரு கவலமும் ஜட இயற்கையின் சிக்கல்களில் அவர்களது ஈடுபாட்டினை மேலும் ஆழப்படுத்துகின்றது. ஆனால் எளிமையான சுவையான தாவர உணவுப் பொருட்களை தயார் செய்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய விக்கிரகம் அல்லது படத்தின் முன்பு வைத்து வணங்கி அந்த எளிய படைப்பினை ஏற்றுக்கொள்ளும்படி அவரிடம் பிரார்த்தனை செய்வது வாழ்வின் நிலையான முன்னேற்றத்துக்கும் உடலை தூய்மை செய்வதற்கும் நல்ல சிந்தனைக்கும் வழிவகுக்கும் உண்மையான மூளை திசுக்களை உண்டாக்குவதற்கும் நிச்சயமாக உதவுகின்றது. எல்லாவற்றுக்கும் மேலாக படைக்கப்படும் பொருள் அன்புடன் படைக்கப்பட வேண்டும். இருப்பவை அனைத்துக்கும் உரிமையாளர் கிருஷ்ணரே என்பதால் அவருக்கு எந்தவித உணவும் தேவையில்லை. இருப்பினும் அவரை இவ்வழியில் திருப்தி செய்ய விரும்பும் ஒருவனது படைகளை அவர் ஏற்றுக்கொள்கிறார். தயாரிக்கும் போதும் படைக்கும் போதும் பரிமாறும் போதும் அதிலுள்ள முக்கியமான விஷயம் அச்செயல் கிருஷ்ணருக்காக அன்புடன் செய்யப்பட வேண்டும் என்பதே. பரம உண்மை புலன்கள் அற்றது என்னும் கருத்துடைய அருவவாதிகள் பகவத்கீதையின் இந்த ஸ்லோகத்தை புரிந்து கொள்ளவே முடியாது. பகவத்கீதையை உரைக்கும் கிருஷ்ணரின் குணங்கள் பௌதிகமானவை என்பதற்கு ஒரு சான்றாக அல்லது ஒரு ஓமையாக மட்டுமே அவர்கள் இந்த ஸ்லோகத்தினை கருதுகின்றனர். ஆனால் உண்மையில் முழுமுதற் கடவுளான கிருஷ்ணருக்கு புலன்கள் உண்டு. மேலும் அவருடைய புலன்கள் மாற்றத்தக்கவை என்றும் கூறப்பட்டுள்ளது. அதாவது அவரது ஒரு குறிப்பிட்ட புலன் வேறொரு புலனின் செயலை செய்ய முடியும். கிருஷ்ணர் பூரணமானவர் என்று கூறுவது பொருள் இதுவே. அவர் புலனற்றவராக இருந்தால் எல்லா வைபவங்களையும் உடையவர் என்று அவரை கூறுவது சாத்தியமல்ல. 7வது அத்தியாயத்தில் உயிர்வாழிகளை ஜட இயற்கையில் தானே கருவுட்டுவதாக கிருஷ்ணர் விளக்கியுள்ளார். அவர் அச்செயலை ஜட இயற்கையின் மீது தனது பார்வையை செலுத்துவதன் மூலமாக நிறைவேற்றுகிறார். ஆகவே தற்போதைய விஷயத்தில் பக்தன் தனது அன்பான சொற்களுடன் உணவுப் பொருட்களை படைக்கும் போது கிருஷ்ணர் சொற்களை கேட்கின்றார். இவ்வாறு கேட்பதற்கும் சுவைத்து உண்பதற்கும்
எவ்வித வேறுபாடும் இல்லை. கிருஷ்ணர் பூரணமான நிலையில் இருப்பதால் அவரது கேட்கும் செயல் உண்ணுவதிலிருந்தும் சுவைப்பதிலிருந்தும் மாறுபட்டதல்ல என்னும் இக்கருத்து வலியுறுத்தப்பட வேண்டும். கிருஷ்ணர் தன்னை எவ்வாறு விளக்குகின்றாரோ அதனை அப்படியே எவ்வித தவறான கருத்துரையும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளும் பக்தன் மட்டுமே பரம பூரண உண்மையினால் உணவை உட்கொண்டு அதனை அனுபவிக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சரி, மலையாளத்துக்காக பிரபாதர். அதனால் கிருஷ்ணனுடைய ஒரு செயலுக்கும் இன்னொரு செயலும் எல்லாமே அவருக்கு எந்த உறுப்பினாலும் பண்ண முடியும். ஓகே, அதே மாதிரி அவருடைய ஹியரிங், டேஸ்டிங், ஈட்டிங் எல்லாமே அவருக்கு இன்பத்தை கொடுக்கும். எல்லாமே அவர் இன்பம் தான். காஃபி ரெடி ஆகிட்டியா? ஓகே, ஸோ யூ கேன் ஈட் ஃபுட் அண்ட் என்ஜாய் இட். ஆனால் அருவாதிகள் இது ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா? கிருஷ்ணருக்கு உருவமே இல்லைன்னுவாங்க. உருவம் இல்லைன்னா எப்படி படைக்க முடியும்? அதனால தான் அந்த அருவாதிகள் ரொம்ப டேஞ்சர். அவங்கக்கிட்ட மாத்திரம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பழகவே கூடாது. ஆனாலும் இப்போ ஒரு பரப்பாட்டத்தை கேட்குறாரு, கிறிஸ்டியன் பரவாயில்லையா, கிறிஸ்டியன் முஸ்லீமாக பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை இல்லை, அருவாதிகள் பரவாயில்லன்றார். ஏன்னா அருவாதிகள் வேதங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்க வேதங்களே அக்செப்ட் பண்ணாலும் அவங்க எத்தேஸ்ட் மாதிரி தான் சொல்கிறார் பரப்பாடு. ஏன்னா அவங்க எதையுமே அக்செப்ட் பண்ண, முஸ்லீம் கொஞ்சம் குரான் அக்செப்ட் பண்ணுறாங்க. சில பேர் அதை படிக்கிறதே இல்லை. சில பேர் படிக்கிறாங்க, சில பேர் படிக்கிறதில்ல. கிறிஸ்டியன்ஸ்லேயும் பைபிள்லாம் கரெக்டாக படிக்கிறதில்ல. இல்லை, தோசாலாம் கிளிங்கத்தை எங்கே அவங்க ஒத்துக்கிறாங்க. அதனால் யார் அந்த அருவாதிகள் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக படிப்பாங்க வேதங்கள்லாம். அதனால் அவங்க அந்த விதத்தில் கொஞ்சம் உயர்ந்தவர்கள் தான். ஏன்னா பசுக்களை வதம் பண்ணக்கூடாதுவாங்க. ஆனால் அருவாதிகள் மாயவதி ரெண்டு பேருமே பசுக்கள் வதம் பண்ணக்கூடாதுவாங்க, பசுக்களை கொல்லக்கூடாதுவாங்க. மாயவதியில் அதே தான். மாயவதி என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய உருவம் இருக்குது, எந்த உருவம்னாலும் நீ ஆயிக்கலாம், நம்மளே ஆயிடுவோன்றோம். அல்டிமேட்லி தேர் சேயிங் தேர் இஸ் நோ காட், தேர் இஸ் நோ ஃபார்ம். நிர்விசேஷ எதுவுமே இல்லை, சூன்யவாதி இருக்காங்கல்ல, அவங்க தான் கடவுளே இல்லைன்னுவாங்க. அவங்க எத்தேஸ்டிக், புத்திஸ்ட் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த ரெண்டு பேருமே மாயவாதி அருவாதி ரெண்டு பேருமே ஒன்று தான் தலை. ஆமாம், ஏன்னா இம்பர்சன்றாங்க இல்லையா? இம்பர்சன்லாம் உருவம் கிடையாது. கரெக்டாக இவங்க 5 உருவம் இருக்குன்றாங்க. விஷ்ணுவே மாயவாதி விஷ்ணு, பிரம்மா, துர்கா எல்லாம் வழிபடான்னு சொன்னாங்கல்ல. அந்த விஷ்ணுவே இம்பர்சனாக வழிபடுங்கிறது தான் மாயாவதி தத்துவம். இல்லைன்னா அவங்க பக்தராக இருப்பாங்களே. மாயாவதி கோயிலில் போனீங்கன்னா அந்த கந்தாசிரமெலாம் விஷ்ணுக்கு டிவோட்டி பை வர்ஷிப்பிங் டு விஷ்ணு. விஷ்ணுவே உருவம் இல்லைன்ற மாதிரி தான் கூடுவாங்க அவங்க. அதனால தான் அவங்க அந்த அருவாதிகள். மாயாவதிகள் இஸ் ஆல்சோ அருவாதிகள். புரியுதா? ஸோ அதனால் இந்த மாதிரி அவங்க இருக்கிறதுனால அவங்க டேஞ்சர். ஆனாலும் அவங்க பசுக்களை அவங்க காப்பாற்றுவாங்க. அதனால் அவங்க தேர் ஒன் ஸ்டெப் எபவ் த கிறிஸ்டியன்ஸ் அந்த மாதிரி உள்ளவங்களும். ஏன்னா அவங்க பசுக்கள் வதைகள்லாம் ரொம்ப ஈஸியாக இது பண்ணுவாங்க இல்லையா? பசுக்கள் தேவர்கள் ரொம்ப முக்கியமான ஒரு உயிரினம். ஸோ 27 படிக்கலாம். ஹாசினி படி. எத்கரோசி எதஸ்னாசி எஜுகோசி ததாசிய यत्तपस्यसि कौन्तेय तत्कुरुष्वाम तर्पणम्. Whatever you do, whatever you eat, whatever you offer or give it away, and whatever austerities you perform, do that, O son of Kunti, as an offering to me. Jai. Thus, it is the duty of everyone to mold his life in such a way that he will not forget Krishna in any circumstances. Everyone has to work for the maintenance of his body and soul together, and Krishna recommends herein that one should work for him. Everyone has to eat something to live, therefore he should accept the remnants of the footsteps offered to Krishna. Any civilized man has to perform some religious ritualistic ceremonies. Therefore, Krishna recommends, do it for me. This is called Archana. Everyone has a tendency to give something in charity. Krishna says, give it to me. And this means all surplus money accumulated should be utilized in furthering the Keshakash movement வளர்க்கறதுக்கு யூஸ் பண்ணி ஃபர்தரிங்னா அங்க வளர்க்கறது. Nowadays people are very much inclined to meditational process, which is not practical at this age.
But if anyone practices meditating on Krishna 24 hours a day by chanting the Hare Krishna mantra, rounds his bed, eats, he is surely the greatest meditator and the greatest yogi, as subscribed by the 6th chapter of Bhagavad Gita. அதனால இது வந்து எத்கரோ சிரஸ்னா சேர்ந்து அவன் என்ன சொன்னா, உன்னால் அது பண்ண முடியலன்னா எது பண்ண முடியலனா கிருஷ்ணரை பற்றி நினச்சிட்டே இருக்க முடியல. ஓகே, என்ன பண்ணுறியோ நீ அதெல்லாம் எனக்காக பண்ணியிருந்தார் கிருஷ்ணன். ஓகே, ஆனால் உயர்ந்த நோக்கம், உயர்ந்த இது எவ்வளோ உயர்ந்த பிரிச்சு இல்லை, மன்மனா பவமன் பக்தம் அத்தியாஜம் மாமஸ்புரு மாமேஸ்வரி ஆத்மா மத்பராயணம். என்னையை நினச்சிட்டே என்னுடைய பக்தனாக எனக்கு நமஸ்காரம் பண்ணி என்னை வர்ஷிப் பண்ணு. நான்கு இன்ஸ்ட்ரக்ஷனாக கிருஷ்ணா கொடுத்துருக்காரு. 28 படிக்கலாம். சத்யா மாதாஜி 28 ஸ்லோகா அண்ட் டிரான்ஸ்லேஷன். ஓகே. शुभा शुभा फलयेवम् मोक्षयस्ये कर्मबन्धनै सन्न्यासयो युक्तात्मा विमुक्तमामुपैष्यसि. In this way you will be freed from bandage to work and it auspicious and inauspicious results with your mind fixed on me in this principles of renunciation. You will be liberated and come to me. Thank you, madam. Hare Krishna. So இந்த மாதிரி நீ வந்து ஒர்க் பண்ணேனா சுபகாரியம் அசுபகாரியம் மங்களம் இல்லாத காரியம் எல்லாம் நீ கவனிக்காம அது எப்படி இருந்தாலும் சரி, நீ வந்து உன்னுடைய மனதை வந்து எம்எல்ஏ ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணினா நீ என்ன ஆயிடுவான், நிச்சயமாக விடுதலை அடைஞ்சிடலாம்னு சொல்லி கிருஷ்ணா சொல்கிறார். ஓகே, இந்த மாதிரி எந்த விதமான ஹாப்பினஸ் டிஸ்ட்ரெஸ் இதெல்லாம் பார்க்காம டியூவாலிட்டி பார்க்காம கிருஷ்ணன் மேலே கான்சன்ட்ரேட் பண்ண சொல்கிறார். ஓகே, பர்பட் படிக்கணும். சதாதி படிக்கிறேன், அதுக்கு சுதாமதி படிச்சுட்டேன். பர்பட் படி. ஒன் ஹூ ஈட்ஸ் ஒன் ஆக்ட் சரி ஒன் acts in Krishna consciousness under the superior direction is called Yukta. The technical term is Yukta Vairagya. This is further explained by the Rupa Goswami as follows. Anasaktasya vishayam yathartham upayunjitaha nirbandha krishna sambandhe yuktam vairagyam uchyate. Bhakti Rasamrita Sindhu 2.25. 2.255. Okay, correct. Rupa Goswami says that as long as we are in this material world, we have to act. We cannot cease their acting. Therefore, if our actions are performed and the fruits are given to Krishna, then it is called Yukta Vairagya. Actually situated in renunciation, such activities clear the mirror of the mind, and as the actor gradually makes progress in spiritual realization, he becomes completely surrendered to Supreme Personality of God. Therefore, at the end, he becomes liberated, and this liberation is also specified. By this liberation, he does not become one with the Brahmajyoti, but rather he enters into the planet of Supreme Lord. It is clearly mentioned here, Ma Upayeshi. He comes to me, back to God. Therefore, the 5 different stages of liberation. Here it is specified that the devotee who has always lived in his lifetime here under the direction of Supreme Lord, as stated, has evolved to the point where he can, after quitting this body, go back to God and engage directly in the association of the Supreme Lord. Okay, thank you. Correct. Okay, so இதை பார்த்தீங்கன்னா முக்கியமாக சொல்லியிருக்காங்க, ரூப கோஸ்வாமி கொடுத்த சொல்லியிருக்காங்க. அனாசக்தி எதாரம் உபயோகிதான் நிர்பந்த கிருஷ்ண சம்பந்தே யுக்த வைராக்கியம் உச்சதே. யுக்த வைராக்கியம் பல்கு வைராக்கியம். யுக்த வைராக்கியம் என்ன, கிருஷ்ணனுடைய சேவையில் இந்த பொருளை யூஸ் பண்ண முடியும், அப்போ அந்த சேவையில் யூஸ் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ வந்து வீட்டில் உள்ளவங்க சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறேன், எப்படி கிருஷ்ண சேவையில் ஈடுபடுத்தலாம்? கரெக்டாக இல்லை, வீட்டில் சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறாங்கல்ல, எப்படி அவங்களுக்கு கிருஷ்ண சேவையில் ஈடுபடுத்தலாம்?
அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா பிரசாதம் கிருஷ்ணரை பற்றி நினச்சிட்டே குக் பண்ணி கிருஷ்ணருக்கு ஆஃபர் பண்ணி நல்லா சுவையான பிரசாதம் கொடுத்து சாப்பிடுவாங்களா மாட்டாங்களா? தட் இஸ் ஆல்சோ இன்வால்விங் ஒன்லி. சாப்பிட்றாங்கன்னா இன்வால்வ் பண்ணுறீங்க, அப்படியே சாப்பிட்டு தே வில் சேஞ்ச். ஸோ அதே மாதிரி அவங்களுக்கு சில சமயம் நல்லா மியூசிக் கேட்கணும் ஆசையாக இருக்கும், ஹரிகிருஷ்ண மந்திரத்தை போடலாம், நரசிம்மர் மூவி, இந்த மாதிரி கொஞ்சம் பாசிட்டிவாகவே அந்த மாதிரி அவங்களுக்கு எது பிடிக்குதோ அதுலேயே கொண்டு போகணும். ஓகே, கிருஷ்ண உணர்வு வச்சு எதாச்சும் கொண்டு போகணும். ஓகே, நிச்சயம் பிரசாதம் அது எல்லாருமே பிடிச்சி தான் சாப்பிடுவோம். சில பஜன் கேட்பாங்க, நல்லா இருக்குது பஜன் கேட்குறதுன்னு சொல்லிட்டு. ஏன் இந்த மாதிரி நம்ம இன்வால்வ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஓகே, அவங்க டோட்டலாக நம்ம சேஞ்ச் ஆன மாதிரி நம்மளை மாதிரியே அவங்களுக்கு வரணும் அப்படி எதிர்பார்த்தா அது ஏமாற்றம் தான் வரும். எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, அவங்களுடைய ஆசைகள் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதுபடி போயிட்டு தான் வருவாங்க. ஆனாலும் அவங்க மனசில் வந்து கிருஷ்ணா இருக்காருப்பா, சூப்பராக இருக்குது, கிருஷ்ணாவோட இருக்கணும், நல்லா பிரசாதம் கிடைக்கும், நல்லா சாப்பிட்லாம், இப்படி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படியே வச்சுட்டே இருக்கணும். கடைசியும் அவங்களுக்கு இஸ்கான் பிரபாத் கிருஷ்ணா அப்படின்னா பாசிட்டிவாக அவங்களுக்கு மனசில் பதியும். நம்ம நெகட்டிவாக ஆகிக்கூடாது, சொல்கிறான் பண்ணிடா, இது பண்ணுறான் அது பண்ணுறான் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணோன்னா தே வில் ஸ்டார்ட் திங்கிங் நெகட்டிவ்லி, நம்மளை வந்து எதுவுமே நினைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் நம்மளுடைய ஜாப் என்னென்னா கடைசி வரையும் கிருஷ்ணனுடைய சர்வெண்ட் தான், நம்ம சேவகன் தானே, கடைசி வரையும் மாஸ்டருக்கு அவங்க பாசிட்டிவாக திங்க் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம வேலை. ஓகே, நம்மளுடைய சேவை. நம்மளுடைய திறமையை காட்டுறேன்னு சொல்லி பாரு, ஒரே நாள் எப்படி மாற்றி காட்டுறேன் பாரு, அவர் 14 மாலை சேன் பண்ண வைக்கிறேன், இந்த மாதிரி நம்ம பண்ணோன்னா அவர் ஒருத்தர் போனாலுமே நமக்கு அது கிரெடிட் கிடையாது, அது வந்து டிஸ்அட்வான்டேஜ் ஆகிடும். ஓகே, அதனால் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து அவருக்கு முடிஞ்ச அளவு நம்ம சொல்லி கொடுத்துட்டு அவர் புரியலையா பரவாயில்ல விட்டுறணும், அவ்வளோதான். ஓகே, வி கேனாட் கண்ட்ரோல் ஃபுல்லி. அது அவங்களுக்கா அந்த இண்டிபெண்டன்ஸை கிருஷ்ணரே தலையிறதில்லை, நம்ம எப்படி தலையிட முடியும்? அதனால் நம்ம ஏதாவது சண்டைக்கு போகணும்னு நம்ம ஃபோர்ஸ் பண்ணோம்னா கிருஷ்ணர் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஓகே ஓகே, சுதா மகாராஜ் நீங்கள் படிங்க 2 பேராகிராஃப் லாஸ்ட். பகவானுடைய தொண்டில் தனது வாழ்வை அர்ப்பணித்ததை தவிர வேறு எந்த விருப்பமும் இல்லாதவன் உண்மையில் சந்நியாசி ஆவான். அத்தகு மனிதன் எப்பொழுதும் தன்னை பகவானின் நித்திய தொண்டனாகவும் பகவானின் உன்னத விருப்பத்தை சார்ந்து வாழ்பவனாகவும் எண்ணுகிறான். எனவே எதையெல்லாம் அவன் செய்கிறானோ அதையெல்லாம் அவன் பகவானுக்காக செய்கிறான். எந்த செயலை அவன் செய்தாலும் அதனை பகவான் தொண்டாக செய்கிறான். வேதங்களில் கூறப்பட்டுள்ள பலநோக்கு செயல்களும் விதிக்கப்பட்ட கடமைகளும் அவன் முக்கியத்துவம் அளிப்பதில்லை. வேதங்களில் கொடுக்கப்பட்டுள்ள கடமைகளை நிறைவேற்றுவது சாதாரண மக்களுக்கு அவசியமானதாகும். ஆனால் இறைவனுடைய தொண்டில் பூர்ணமாக ஈடுபட்டுள்ள பக்தன் சில சமயங்களில் வேதங்களில் விதிக்கப்பட்டுள்ள கடமைகளுக்கு எதிராக செயல்படுவதாக தோன்றினாலும் அது உண்மை அல்ல. எனவேதான் தூய பக்தனின் திட்டங்களையும் செயல்களையும் புரிந்து கொள்ள மிகச் சிறந்த அறிஞனானாலும் முடியாது என்று வைஷ்ணவ சான்றோர்கள் கூறப்பட்டுள்ளது. தண்ட்ரா வாக்கியா பிரிய முத்ரா விஜ்ஞான பூஜ்ய சைத்தன்ய சரிதாமிருதம் மத்திய லீலை 23.39. எப்பொழுதும் இறைவனுடைய சேவையில் ஈடுபட்டுள்ளவன் அல்லது எப்பொழுதும் இறைவனுக்காக எவ்வாறு சேவை செய்வது என்பதை பற்றி எண்ணிக்கொண்டும் திட்டமிட்டு கொண்டும் இருப்பவன் தனது தற்போதைய நிலையை முழுமையாக முக்தி அடைந்தவனாக கருதப்பட வேண்டும். வருங்காலத்தில் அவன் முழுமுதற் கடவுளின் திருநாட்டிற்கு திரும்பி செல்வதும் நிச்சயம். கிருஷ்ணர் எல்லா ஜட விமர்சனங்களுக்கும் அப்பாற்பட்டு விளங்குவதைப் போல பக்தனும் எல்லாவித விமர்சனங்களுக்கும் அப்பாற்பட்டவன். ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ண. தேங்க்யூ. முக்கியமாக போட்டுருக்காங்க பாருங்க, அடுத்தவங்களும் நம்பக்கூடாது, நம்ம குற்றங்கள் ட்ரை பண்ணக்கூடாது. எந்த ஒரு வைஷ்ணவனும் புரிஞ்சுக்க முடியாது. தாரா வாக்கியா கிரியா முத்ரா விக்னேகனா புஜயா, இது சைத்தன்ய சந்திரன் இருக்கு. தாரா வாக்கியா கிரியா முத்ரா விக்னியா நான் புஜயா. ஸோ அவருடைய செயல்களை எதையுமே நான் புரிஞ்சுக்க முடியாது. எவ்வளோ பெரிய இன்டெலிஜென்டாக இருந்தாலும் என்ன முடியாது, அவருடைய பிளானு ஆக்டிவிட்டிலாம் புரிஞ்சுக்க முடியாது. அதனால் யாருமே எப்பயுமே கிருஷ்ணாவுடைய சேவையை நினச்சிட்டே இருந்தாங்கன்னா, எப்படி கிருஷ்ணனுக்கு சேவை பண்ணலாம் இப்படின்னு நினச்சிட்டே இருந்தாங்கன்னா கம்ப்ளீட்டாக லிமிட் ஆகிட்டாங்க இந்த வாழ்க்கையிலேயே. அவங்க ஜீவன் முக்தான்னு சொல்லுவாங்களா, ஜீவன் முக்தி அடைஞ்சிட்டான்னு. இந்த லோகத்தில் ஜீவன் முக்தி அப்படியே அசையாமல் அப்படி இருந்து அப்படி சமாதி அடையிறதில்லை. ஜீவன் முக்தினா எப்பயுமே கிருஷ்ணனை பற்றி நினச்சிட்டே இருக்கிறது, கிருஷ்ணனுடைய சேவை நினச்சிட்டே இருக்கிறது தான் ஜீவன் முக்தி.
அவருக்கு வந்து நிச்சயமாக கடவுளோட திருநாட்டுக்கு போகிறதுக்கு உறுதி உண்டு. அவரை எந்த விதமான குற்றமும் நம்ம காணக்கூடாது. எப்படி கிருஷ்ணன் மேலே குற்றம் காண முடியாதோ அதேமாதிரி அவர் மேலே குற்றம் காணக்கூடாது. ஹரே கிருஷ்ணா, முடிச்சுக்கலாம், டைம் ஆயிடுச்சு. ஏதாவது கேள்வி தான் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் கேள்வி உன்னோட கேள்வி. நான் இருக்கா கேள்வி? சமாதி நிலை என்ன? சமாதினா அந்த நிலையில எப்பயுமே இருக்கிறது. அதாவது இப்போ நம்ம கிருஷ்ண உடல் இருக்கோம் இல்லையா, யார் கிருஷ்ண உடலில் ஃபுல்லாக இருக்காங்களோ அவங்க சமாதி நிலையில் இருக்காங்க. ஓகே, இப்போ ஒரு ஆஃபீஸ்க்கு போகிற ஒருத்தர், அவர் கூட சமாதி நிலையில் இருக்கலாம். எப்படின்னா அவர் வந்து வீட்டில் விக்கிரகம் வச்சுருக்கலாம், விக்கிரகம் வச்சு வழிபடுவார். அவர் ஆஃபீஸ்க்கு போகிறது எதுக்குன்னா அந்த சம்பாத்தியம் பண்ணி அந்த வீட்டை மெயின்டைன் பண்ணி கிருஷ்ணர் தான் எஜமான, நான் செர்வெண்ட், நான் சேவகன், இப்படி சொல்லி அவர் தாட். எப்பயுமே எல்லாம் செயல் பண்ணாலுமே கிருஷ்ணருக்காக பண்ணுறோம் அந்த மாதிரி ஒரு தாட் வரும். எப்போ வரும்னா விக்கிரகத்தை வீட்டில் வச்சு, கிரகஸ்தா எல்லாருமே வீட்டில் விக்கிரகம் வச்சுருக்கணும், வீட்டில் வச்சுருக்கணும். இந்த மாதிரி அவர் சேவம் பண்ணும்போது சமாதி நிலைக்கு வந்துடுறாரு. இதே ஒரு பெண்மணி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த கிருஷ்ணனுடைய வீடு, இது வந்து டெம்பிள், இந்த வீடு வந்து டெம்பிள், இதுக்கு வந்து அது க்ளீன் பண்ணுறது வந்து வேலைக்காரி போட்டு க்ளீன் பண்ணுவேன், நானே க்ளீன் பண்ணுறேன், ஏன்னா கிருஷ்ணனுடைய இல்லத்தை தூய்மை பண்ணுறேன். வயசாகி முடியலன்னா அது வேறு விஷயம். இல்லை நோய் இருக்குது, பரவாயில்ல, நோய் இருக்குன்னா ஒன்று இல்லை, நம்மளாலே வேலைக்காரன் தான், நமக்கு எதுக்கு வேலைக்காரன், முடியலைன்னா வேலைக்காரங்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறது நினைக்கிறது, இந்த மாதிரி எப்பயுமே கிருஷ்ணனை பற்றி கிருஷ்ணருக்காக குக் பண்ணுறேன், இந்த மாதிரியே யார் ஒருத்தர் பண்ணுறாங்களோ அதான் சமாதி. சமாதினா எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. கண்ணை மூடிட்டே இருந்து சமாதியில் அடைஞ்சிட்டாருன்னா அங்கே ஒரு டிங்க்லிங் சவுண்ட் வந்து யார் வந்திருக்கிறது பார்க்கலாமான்னு சொல்லி கண்ணை திறந்து பார்த்தா என்ன அர்த்தம் அது? ஓகே, அது சமாதி கிடையாது. ஓகே, குழஞ்சிருச்சு. அதனால் சமாதினா மனதை ஒருநிலைப்படுத்துதல். எதில்? கிருஷ்ணன் மேலே. அதை வந்து பிரபுபாதர் ரொம்ப சிம்பிளாக கொடுத்தாரு நமக்கு. இந்த பக்தி சேவை மூலமாக சிம்பிளாக ஹரே கிருஷ்ண மந்திரம் சேவிக்கிறது, பிரசாதம் உட்கொள்றது, கிருஷ்ணனுக்காக வேலை பார்க்கறது, இது மூலமாக நம்ம சமாதி அடைஞ்சிடறோம். பிரபா என்ன சொல்றார், பிரசாதம் சாப்பிட்டுட்டே நம்ம கோலோகநாள் போகலான்றார். நிறைய பேர் உண்ணாவிரதம் மௌனவிரதம்லாம் இருக்கிறாங்க, அப்படி கிடையாது. நம்ம கிருஷ்ணனை பற்றி பேசிக்கிட்டே கிருஷ்ண பிரசாதம் சாப்பிட்டே நம்ம கோலோகநாள் போகிறோம் அப்படின்னு சொல்லி பிரபா சொல்கிறார். ஓகே, இதான் சமாதி. ஓகே, உனக்கு கொஸ்டின் என்ன? பிரபுஜி, ஒரு கட்டடம் மாதிரி கட்டி அதுல உட்கார்ந்து உட்கார்றாங்களே, அது சமாதி நிலை இல்லையா? இல்ல அது அப்படி கிடையாது. சமாதினா அது கிடையாது. சில பேர் அந்த யோகி பவர்ல சும்மா பண்றாங்க. சமாதினா இதுதான் சமாதி. எப்பயுமே அந்த நிலையை நினைச்சிட்டு அதுக்கு அவங்களாம் போகஸ், அவ்வளவுதான். அது வந்து ராமானுச்சாரியா ஆறதெல்லாம் வந்து அது வந்து உண்மை, அது சமாதி அடைஞ்சிட்டாங்க, அது ஆச்சாரியா ஆகுது. இவங்க சும்மா அது பண்றதெல்லாம் வந்து நம்ம சமாதின்னு சொல்ல முடியாது. ஓகே, சமாதினா எப்பயுமே அந்த அந்த நிலையிலே இருக்குது, மாறாத நிலை. ஓகே, இவங்க சமாதி நிலை அடைஞ்சிட்டாங்கன்னா திருப்பி எதுக்கு பௌத்திக லோகத்துக்கு வராங்க? கோயில் கட்டுறாங்க, அப்புறம் கோயிலில் ஸ்கூல் கட்டுறாங்க, ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க. சமாதி நிலை அடைஞ்சாச்சு, எல்லாமே இது வேண்டாம், பௌத்திக லோகம் வேணாம்னு சொல்லி போயாச்சு. அப்புறம் எதுக்கு திருப்பி நீங்கள் ஏழைகளுக்கு உதவணும், ஏரி வெட்டுறேன், இல்லைன்னா கோயில் கட்டுறேன், ஹாஸ்பிட்டல் கட்டுறேன், எதுக்காக நீங்கள் பௌத்திக லோகத்துக்கு வரீங்க? அப்போ சமாதி அடையலை. ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த ஆசைகள்லாம் இருக்குது, ஆக்டிவிட்டியே இல்லை உங்கள் இதில் ஆக்சுவலாக. ஸோ சமாதியில் எப்போ அடைய முடியும்னா நிறைய விதமான ஆக்டிவிட்டி இருக்கும், ஆனால் அது எல்லாமே கிருஷ்ணருக்காக பண்ணும்போது தான் சமாதி வரும். குரு அவஜ்ஞா, அது குரு அவஜ்ஞா சாரி, இந்த கிருஷ்ணாவுடைய இது அஃபென்ஸ் வந்து பொறுத்துக்கிறதுக்கு கிருஷ்ணாட்ட சொல்றோம். சில சமயம் ஃபால்டர் ஆறாங்க, அதான் அஃபென்ஸ் அஃபென்ஸ் கிடையாது, ஃபால்டர் ஆறாங்க. சின்ஃபுல் ஆக்டிவிட்டி. அது வந்து இது பண்றாருன்னு சொல்லி சொன்னாங்க. பட் வந்து அது வந்து அவங்களோட ஓன் கண்ட்ரோல்ல அவங்க பண்ணது இல்லையா? பிகாஸ் ஆஃப் த 3 மோட்ஸோட இதுல தானே பண்ணுறாங்க. தென் அது எப்படி வந்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். 1 or 2 டைம்ஸ்லேயே அவங்க வந்து பண்ணால் ஓகே ஸோ வர மற்றபடி. ஆனால் கிருஷ்ணன் இஸ் அ பிலோவ்ட் ஃபாதர். அவர் வந்து எப்போதுமே வந்து மன்னிக்க தாராள இதில் அது எப்படி. ஸோ அதனால நல்ல கேள்வி என்ன புரிஞ்சது இல்லையா? சில சமயம் என்னன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி பாவகாரியம் பண்ணும்போது நம்மளுடைய கண்ட்ரோல் கிடையாது இல்லையா? நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணுறதுனால பாவகாரியம் பண்ணோம் இல்லையா? அதனால் 1 டைம் 2 டைம் தான் 10 தடவைனாலும் கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறேன், கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படிங்கும்போது அது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஓகே, அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். என்னென்னா அந்த பாவகாரியம் பண்ணுறது வந்து நிப்பாட்டுறது அவ்வளோ ஈஸி கிடையாது.
எப்போ ஒருத்தருக்கு கிருஷ்ண கருணை இல்லையோ அது வரையும் அந்த பாவகாரியங்கள் பண்ணி தான் ஆகும். ஏன்னா பிரகத்தே கிரியமானி குணகர்மானி சர்வசாக அகங்கார விமலாத்மா கர்த்தாஹமிதி மன்யத்தே. அது அந்த மோட்ஸோடைய நேச்சரில் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி அவங்களை பண்ண வைக்கிது. அவங்க கையிலே கிடையாது ஆக்சுவலாக. அப்படிங்கிறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னும் கொஞ்சம் அவங்க அது நினச்சிட்டே இருக்கணும். இந்த மாதிரி இருக்கேனே, இந்த 3 மோட்ஸ் இருக்கேனேன்னு சொல்லிட்டு கீப் ஆன் ட்ரைங், சாண்டிங் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது கிடையாது. இது அந்த மாதிரி கிடையாது. கிறிஸ்டியன் இதில் பண்ணுறாங்கல்ல, ஒரு வாரம் தப்பு பண்ணிட்டு திருப்பி அது வேணேன்னு பண்ணுறது. இது they are not able to do. அவங்களால முடியல. அப்படியுமே அவங்க என்ன பண்ணாங்க, ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ட்ரை பண்ணி கிருஷ்ணனுடைய கருணை வந்தால் தான் நீ பண்ண முடியும். பரமதிருஷ்டமான மெத்தடி யாரும் கொடுக்க முடியும்? கிருஷ்ணனுடைய அந்த அருள் இருந்தால் தான் அவங்க பிரசாத் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, ஹரிகிருஷ்ணன் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இப்படி தான் அவங்களுடைய வாழ்க்கையை சேஞ்ச் ஆகும். ஓகே, அது அவங்களுடைய முயற்சியால் மாத்திரம் சேஞ்ச் ஆகிடாது. இன்னிலேருந்து இந்த பாவகாயை பண்ண மாட்டேன், விட்டுறேன் ஸ்மோக்கிங் அப்படி விட முடியாது. ஹரிகிருஷ்ணன் அதை சொல்லணும், கிருஷ்ணனுடைய கருணை கிடைக்கணும். அது ரியலைசேஷன் மேலே போக போக ஆட்டோமேட்டிக்காக விடுவாங்க. அதுக்கு சிம்பிள் ரியாக்ஷன் உண்டு. அது கிருஷ்ணா அவருடைய அக்கௌண்ட் வந்துடும். இந்த மாதிரி கிருஷ்ணாவுடைய நாமங்களை சொல்கிறவங்களுக்கு கிருஷ்ணர் அக்கௌண்ட் எடுத்துக்கிறார், மாயா அக்கௌண்ட் கிடையாது. அப்படிங்கிறப்ப அது என்ன பண்ணுவார் கிருஷ்ணர்? கிருஷ்ணா இஸ் மோஸ்ட் இன்டெலிஜென்ட். அதனால் ஃபுல்லாக எடுக்க மாட்டார், கொஞ்சம் வச்சுருப்பார் பியூரிஃபிகேஷன், நம்ம தூய்மையாக இருக்கிறதுக்காக. ஓகே, அப்பப்போ அதை கொடுப்பார். இல்லை நம்ம என்ன பண்ணுவோம், மிதந்துருவோம். நமக்கு எல்லாமே நல்லா இருக்குன்னா நம்ம பக்தியை பயிற்சி பண்ண மாட்டோம். அதனால் இந்த உலகத்தில் துன்பமாக இருக்கிறது அது நம்ம கடைசி வரையும் நம்ம துன்பத்திலே தான் இருக்கும். ஓகே, ஏன்னா அந்த உலகமே அப்படி தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதனால் அந்த சிம்பிள் ரியாக்ஷன் கிருஷ்ணா எடுத்துக்கிறாரு, இருந்தாலும் அதில் கொஞ்சம் பாக்கி இருக்கும். அது என்ன பண்ணுவார், திருப்பி அவர் பியூரிஃபிகேஷன் யூஸ் பண்ணுவார். ஓகே, அதை நம்ம ரொம்ப கரெக்டாக நம்ம அதை சொல்ல முடியாது கிருஷ்ணாவோட செயல்களை. இருந்தாலும் நம்ம இப்படி தான் புரிஞ்சுக்கணும் அதை. ஓகே தானே? கீப் ஆன் ட்ரைங். கரெக்ட், ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, கிருஷ்ணாவுடைய கருணையை நம்பி இருக்கணும். ஓகே, பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். ஓகே, கலாதி மாதாஜி பண்ணுங்க. ஓகே, கலாதி பண்ணுங்க. ஜெய் ஸ்ரீ மாதாஜி பண்ணுங்க. மாதாஜி கலாதி மாதாஜி உங்களுக்கு பாயிண்ட் சொல்லுங்க மாதாஜி. ஈவினிங்ல பிரபுபாதர் ஒரு நாள் லெக்சரர் கொடுக்கறாரு. அப்ப என்ன சொல்றாரு, யார் ஒருவர் கடவுளின் சேவகராக இருக்கிறாங்களோ அவர் தான் குருன்னு சொல்றாரு. தன்னைத்தானே கடவுள் என்று சொல்லிக் கொடுக்கவங்க எல்லாம் போகஸ் அப்படின்னு சொல்றாங்க. அவங்கள கோல்டு காயின் மேஜிக் எல்லாம் பண்றாங்களே அப்படின்னு சொல்லும் போது அவங்க எல்லாம் கடவுளே கிடையாது, அவங்க போகஸ்காரங்க. கடவுள் தான் தங்கச்சி குடும்பமே வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. தங்க சொல்லுங்க. ஒருத்தர் யார் 24 மணி நேரமும் ஜபமாலையில் ஹரே கிருஷ்ணன் மந்திரத்தை ஜபம் செய்யறாங்களோ அவங்கதான் சிறந்த யோகின்னு பகவத்கீதையில 6ஆம் அத்தியாயத்துல கூட சொல்றாரு. யோகி நாம் அவை சர்வேசம் மத்கதமந்தராத்மா சரத்வான் பஜகை யோமா சாமே யுக்தத்தமோ மதா அப்படின்னு சொல்றாரு. அவங்கதான் சிறந்த யோகி. தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. ஆசினி தேங்க்யூ மேடம். ஈஸ்வர் ஜெயஸ்ரீ மேடம் சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலமாக அனைவரும் தங்கள் வாழ்வை பக்குவப்பட்டு கொண்டு எளிமையாக கடவுள் திருநாட்டுக்கு திரும்பி செல்வதற்கு ஒரே நிமிஷம் எத்தனை மணிக்கு வருவேன்? ஓகே, பார்த்து வரலாம். ஓகே, வந்துடு. சாரி மேடம் சொல்லுங்க மாதாஜி. மனித சமுதாயம் முழுவதற்குமே இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் பரப்பி கொண்டுள்ளது. பிரபுபாதரோட பாயிண்ட் குரு பூஜை நடந்து கொண்டே இருக்கு. பிரபுபாதர் நல்லா லெக்சர் கொடுத்துட்டே இருக்காரு. பிரபுபாதருக்கு வயசு 79 ஆகிறது. அதாவது பிரபுபாதர் பேஸ்ல நல்லா எல்லோ கலர்ல லைட் வெளிச்சம் நல்லா தெரியுது. கிருஷ்ண உணர்வு இந்த மனித சமயத்திற்கு எவ்வளவு ஒரு முக்கியம் என்று அவர் லெக்சரை கொடுத்துட்டே இருக்காரு. எல்லாரும் நல்லபடியா உட்கார்ந்து கேட்டுட்டே இருக்காங்க. அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கேட்கறவங்க எல்லாம். கரெக்ட். தேங்க்யூ மேதாஜி, வெரி நைஸ். நோட் பண்ண வேண்டியது 78 வயசு 79 வயசு ஆயிடுச்சு. அப்பயும் அவர் ட்ராவல் பண்ணிட்டே இருக்கிறார். அவருடைய ஷெடியூல் எதுவும் மாறவே இல்லை. இந்த மாதிரிலாம் நம்ம இருக்க முடியாது. ஆக்சுவலாக கொஞ்ச நாள் வயசானாலும் நமக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ரொம்ப வீக் ஆகிடுறோம், நம்மளால் ஆக்டிவிட்டி பண்ண முடியல, நம்ம அப்படி வந்துட்டு போகிறதுக்கே ரொம்ப டயர்ட் ஆகிடுது, நடந்தாலே முடியல. அப்போ பிரபா நடக்கும்போது எல்லாம் ஓடி வராங்க கூட. கம்பேர் பண்ணி பாருங்கள் நம்ம லைஃப்பையும் அவர் லைஃப்பையும். அதனால தான் அவர் ஆச்சாரியர். ஓகே, ஆச்சாரியன்னா கிருஷ்ணன் ப்ளஸ் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறது தான் ஆச்சாரியர். ஓகே, நம்ம எல்லாம் கட்டுண்ட ஜீவன். தேங்க்யூ மாதாஜி. ஓகே, சரோஜா மாதாஜி
ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. அந்த மாதிரி லெக்சர் பண்ணும்போது நீங்க எல்லாம் யங்ஸ்டர்ஸ் சோம்பேறியா இருக்காதீங்க. 75 புக்ஸ் இருக்கு, படிங்க. 5 hours ஸ்பிரிச்சுவல் இதுலயே யூஸ் பண்ணுங்க, அப்பதான் ஹாப்பியா இருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. எனக்கு வயசாயிடுச்சு, நான் முன்னாடியே இங்க வரணும்னு நினைச்சேன், ஆனா வர முடியல. இப்போ அப்பதான் நீங்க எல்லாரும் நல்லா, நீங்க தான் எல்லாமே நல்லா பண்ணிருக்கீங்க அப்படின்னு அவர் ரொம்ப ஹாப்பியா சொல்றாரு. பகவத்கீதையில பகவானுக்கு என்ன திருப்தியோ அதைத்தான் நம்ம ஆஃபர் பண்ணணும். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் தான் பண்ணணும், மாமிசம் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஹரே கிருஷ்ணா. உனக்கு பாயிண்ட் இருக்கா? நீ சொல்லிடுறா, அப்புறம் நான் ஆன்லைனில் போகிறேன். ரெண்டுப்பா பிரபாதம் ஒன்று, பகவத்கீதை ஒன்று. ஆசையை விட்டோம். உனக்கு பாயிண்ட் இருக்கா? பிக்சர் வச்சு பண்ணலாம். கரெக்ட். துவாரகாதீஷ் ருக்மிணியை தான் நம்ம வர்ஷிப் பண்றோம். ஸோ ரொம்ப ஒப்புலண்டா வர்ஷிப் பண்ணக்கூடிய இந்த மாதிரி வர்ஷிப் பண்றோம். டிடி வர்ஷிப்லயும் அந்த மாதிரி அந்த பூஜை ஐட்டம்ஸ் எல்லாம் ப்ராப்பரா பூஜாரி போட்டு ஹெட் பூஜாரி போட்டு அதை மெயின்டைன் பண்ணுங்க. ஒப்புலண்டா நல்லா வர்ஷிப் பண்ணணும், இந்த மாதிரி வர்ஷிப் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்பதான் வந்து இது பண்ண முடியும். இந்த ஃப்ளவர்ஸ்லாம் மிக்ஸ் ஆயிருக்கு, நீங்களாம் ரொம்ப அட்வான்ஸ் கிடையாது நம்ம, அதனால இப்படி வர்ஷிப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ பகவத்கீதை வந்து யுத்த வைராக்கியா சொல்றோம் இல்லையா, we have to do our duties. ஸோ ரிசல்ட்டை வந்து பகவானுக்கு வந்து அர்ப்பணம் பண்ணணும். எல்லாத்தையுமே கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடுத்துது யுத்த வைராக்கியம். ரிசல்ட் அது வந்து எத்கரோ சேதஸ்னாசி. ஆமாம், அந்த ஸ்லோகத்தை சொல்வார். எத்கரோ சேதஸ்னாசில் அந்த ஸ்லோகத்தில் வருது இது. ஆமாம்மா. ஓ, ஃப்ரூட்ஸை வந்து கொடுக்க சொல்கிறாங்க. ஆமாம்மா. ஓ, ஓகே. ஃப்ரூட்ஸ் வந்து ஃப்ரூட்ஸ் ஆர் கிவன் டு கிருஷ்ணா. ஓகே, யுத்த வைராக்கியம். கரெக்ட். ஓகே, அதுவும் சொல்கிறார். கரெக்ட் தான். ஓகே, தேங்க்யூ. மலைவேஷன் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. மாதாஜி பிருந்தாமதி சொல்றாங்க, அப்புறம் நான் சொல்றேன். ஓகே, சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கேட்க மாட்டேங்க. கொஞ்சம் கிட்ட வாங்க. உடம்பு பரவாயில்ல உங்களுக்கு? முதல்ல என்ன சொல்றீங்க? ஃபீவர் இருக்கா? ஃபீவர் இருக்கா உங்களுக்கு? கேக்குது. பிரபு சொல்றாங்க, அனுமந்தாஸ் பிரபு வந்து சொல்றாங்க, அவங்க பையனுக்கு வந்து பக்தி வேதாந்த தாசன் பேரை வச்சிருக்காங்க. அப்ப பிரபு சொல்றாங்க, நீங்க குருவோட பேரை வச்சிருக்கீங்க, எப்படி ஏதாவது தப்பு பண்ணா எப்படி சொல்வீங்க அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு ஒரே ஷாக் ஆயிடுது. அப்ப வைக்க கூடாதுங்களான்னு கேக்குறாங்க. அப்புறம் பிரபுபா சொல்றாங்க, இல்ல பக்தி வேதாந்தா தாசன் வச்சிருக்கீங்க, அதனால பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் தான் அவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்காங்க. அப்புறம் பகவத்கீதையில வந்து என்ன நினைக்க முடியலன்னா எந்த செயலை செஞ்சாலும் என்னையே நினைச்சு செய்யும் அப்படின்னு பகவான் சொல்றாரு. பகவானுக்கு படைக்கப்படாமல் சாப்பிடப்படும் உணவு எதுவா இருந்தாலும் அது நம்ம பாவத்தை சாப்பிடறதுக்கு பாவத்தை விழுங்குற மாதிரி சொல்றாங்க பிரபு. கரெக்ட். உடம்பு பரவாயில்ல மாதாஜி உங்களுக்கு? ஹரே கிருஷ்ணா. இல்லைங்க பிரபு, இன்னும் செட் ஆகலைங்க பிரபு. செட் ஆகலன்னா சரி ரெஸ்ட் எடுங்க. ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க பிரபு, நீங்க சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. நான் கடவுள் இல்லை, நான் ஒரு சேவகன் பிரபுபாதா அவர்கள் சொல்றாரு. உடல் தான் அழிகிறது, ஆனால் ஆன்மாவுக்கு அழிவில்லை. யார் ஒருவர் கிருஷ்ண உணர்வை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு எல்லாமே நன்மையாக அமையும்னு பிரபுபாதா அவர்கள் சொல்றாரு. அப்புறம் வந்து பகவத்கீதையில பக்தர்கள் எதை கொடுத்தாலும் பகவான் கிருஷ்ணர் ஏற்றுக்கொள்கிறார், ஆனால் அபக்தர்கள் கொடுப்பதை நான் என்றுமே ஏற்றுக்கொள்வதில்லை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்கிறார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. சத்யா மாதாஜி. சத்யா மாதாஜி மீட்டில் இருக்கலாம் நீங்க? ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.
பிரபுபாதா மார்னிங் அண்ட் நைட் சாண்டிங் பண்ணிட்டே இருப்பாங்க சொன்னீங்கல்ல. மார்னிங் நைட் சாண்ட் பண்ணா இது ட்ரான்ஸ்லேட் பண்ணுவாரு. 24 hours ட்ரான்ஸ்லேட் பண்ணுவாரு, புக்ஸ் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவாரு. இந்த பகவத்கீதையில ஜீவன் முக்திக்காக சொன்னீங்க இல்லையா பிரபுஜி? கரெக்ட். ஜீவன் முக்தி சமாதி. ஆனா அதே சமாதியா பிரபுஜி? ஜீவன் முக்தினா என்னன்னா இந்த லோகத்துல அப்படியே லிபரேஷன் ஆகுது. ஓகே, அவர் இங்க இருக்கும்போதே அவர் லிபரேஷன் ஆயிட்டார். ஓகே, அவர் இதுலயே அவர் இது லிபரேஷன் ஆயிட்டார். இந்த உடல்ல இருக்கும்போதே அவர் லிபரேஷன், அவ்வளவுதான். ஓகே. கிருஷ்ணாக்காக பத்திரம் புஷ்பம் தோயம் பழம் பண்ணா போதும். இதான் பண்ணணும், நான்வெஜ் கொடுக்க கூடாது கிருஷ்ணருக்கு. கரெக்ட். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சுதா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சைதன்ய பிரபு சொல்றாரு, கிறிஸ்டின் இந்துக்கள் ஆக வேணாம், கிறிஸ்டின்லயே ட்ரூ கிறிஸ்டினா இருக்கணும். ஸ்கூல்ல ஒரு பீரியடாவது இத பத்தி கிருஷ்ண கான்சியஸ் பத்தி எடுக்கணும். குடிகாரம் குடிகாரம் சாண்டிங் செய்ய நம்ம தப்பு இல்லாம சாண்டிங் செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாரு. பகவத்கீதையில பகவான் பக்தியுடன் எதை கொடுத்தாலும் அவர் ஏற்று கொள்கிறாரு. ஆனா அபக்தர்கள் எதை கொடுத்தாலும் அவர் ஏற்பதில்லை. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. வெரி நைஸ். ஸோ இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். இப்போ நம்ம நாளைக்கு நம்ம சாட்டர்டே ப்ரோக்ராம் விவேக் பிரபு வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு கோயில், ஓகே, அது விநாயகர் கோயில், அங்கே போய் நம்ம பண்ணலாம், தாமோதராத்தி பண்ணலாம். சண்டே இங்கே நம்ம டெல்லஸ் அவென்யூ பக்கத்தில் தான் இருக்குது, இங்கேருந்து 1 கிலோமீட்டர் கரெக்டாக நம்ம வீட்டிலேருந்து. அங்கே ஒரு வீட்டில் ப்ரோக்ராம் கூப்பிட்ருக்காங்க. அதுக்கு தான் சத்யாமராஜ் நான் கூப்பிட்டேன், ஹெல்ப் கூப்பிட்டேன். ஸோ நம்ம சண்டே 5:30 to 6:30 தாமோதராத்தி. சாட்டர்டே 6 to 8 போட்டிருக்காரு கோயிலில். சரி, யாரெல்லாம் முடிஞ்சால் வரலாம், வந்தீங்கன்னா சேவை பண்ணலாம். ஒரு 60-70 பேர் வருவாங்க கோயிலுக்கு. ஓகே. இந்த எஸ் மாதாஜி. சண்டே 5:30 to 6:30. ஓகே, that is house only, that's not temple. ஓகே. சாட்டர்டே நாளைக்கு ஆன்லைன்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஆன்லைன் வச்சுக்கலாம், பட் ஆனால் ஒன்லி தாமோதராத்தி தான் பாடுவோம். ஓகேங்களா, ஆன்லைனில் வச்சுக்கலாம், பட் தாமோதராத்தி பாட்டு அந்த மாதிரி முடிச்சிருவோம். ஸோ யார் ஜாயின் பண்ணலாம், தாமோதராத்தி பாடலாம். ஆனால் இது நம்ம டீட்டெயிலாக நம்ம அந்த டெய்லி கிளாஸ் மாதிரி இது மாதிரி இருக்காது. ஸோ சாட்டர்டே யார் பிரசாதம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டார், விவேக் பிரசாதம் அரேஞ்ச் பண்ணிட்டாரு. அதே மாதிரி விளக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டார். நம்ம அங்கே போய் ஜஸ்ட்டு நம்ம அங்கே வர்றவங்களுக்கு விளக்க ரெடி பண்ணி கொடுக்கணும், அவ்வளோதான். ஓகே, அவங்க விளக்கு ஏற்றிடுவாங்க, நம்ம ரிட்டர்ன் ஆக வேண்டியதான். பிரசாதம் ஒரு ஏற்பாடு பண்ணிட்டார், பிரசாதம் ஏற்றிக்கிட்டு வர வேண்டியதான். ஸோ அதனால் நாளைக்கு உள்ளது. ஃப்ரைடே அவரும் பிரசாதம் விளக்கெல்லாம் ரெடி பண்ணுறேன்ட்டார் அவர். ஓகே, அவர் சிவேஷ்வரன் நினைக்கிறேன். அவரும் அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவரும் பஜன் டீம்லாம் வச்சுருக்கிறாரு. அவர் வீட்டுக்கு கூப்பிட்ருக்காரு. ஸோ ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் வந்தாலும் ஓகே தான். நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்கன்னா சண்டே ப்ரோக்ராம். சாட்டர்டே கொஞ்சம் தள்ளி போகும். ஓகே, ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் வரும். செம்பாக்கம் ஹைகிரி தானே அந்த ஜெயேந்திர நகர் அதுக்குள்ளே ஒரு டெம்பிள் இருக்குது, அந்த இதுக்கு போகணும். ஓகே ஓகே, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. இப்போ இங்கே இருக்க விஷயம் ஆன்லைன் விஷயம் பண்ணலாம். ஆஞ்சா கல்பதருபஸ்ய கிருபா சிந்தேவ பரிதானா பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நம. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.